பரந்தூர் இல்லை என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. இதை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அபாயம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அபாயம். நீங்க சொல்றத பார்த்து தமிழக மக்கள் சந்தோஷப்பட்ட அது வேற, நீங்க சொல்றத பார்த்து எதிர்கட்சிகள் சந்தோஷப்படும் போது அதுல ஒரு சந்தேகத்தை நீங்க போடணும்னு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நாட்டுல, தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரெகுலரான சீரியல் டிஆர்பியை விட சட்டசபை டிஆர்பி ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னு செய்தி தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு சட்டசபையில காரச்சாரமாக விவாதங்கள் அப்புறம் தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்து அதுவே ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் இருக்கு. இதுல சட்டத்தையே நம்ம நாகரிகத்தோட பேசணும்னு பதிவு பண்றோம். அதே சமயத்துல வெளியவும் எதுக்கு எடுத்தாலும் பெண்களை இழுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க ஒருத்தருடைய தாய பேசுறது, சகோதரிய பேசுறதுங்கிறத தாண்டி சமீபத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்களை மாதிரியே ஒரு வீடியோ, அது அவங்களே இல்ல, ஒரு வீடியோல யாரோ ஒரு பெண் எங்கேயோ காரை விட்டு இறங்கி போகுது. அது போட்டிருக்கிற உடை ஒரு சர்ச்சையாக மாறும்போது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது நான் இல்ல, ஆனா அது நானாவே இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணோட உடையில தான் உங்களுடைய சமூக பொறுப்பு இருக்குதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதை நான் கை தட்டி பாராட்டுறேன். நல்ல நல்ல செருப்படி பதில் கொடுத்துட்டாங்க கீர்த்தனா. ஏன்னா ஒரு பெண் தனிப்பட்ட முறையில என்ன உடை உடுத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இடம் பொருள் ஏவல், ஒரு பொது இடத்துக்கு வந்தாங்க, கோயிலுக்கு வந்தாங்க, ஆபீஸுக்கு போனாங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல ஒரு உடை இது இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. ஆனா எங்கேயோ யாரோ அவங்க சொந்த வேலையை கவனிச்சுட்டு இருக்கும் போது என்ன போடணும் அப்படின்னு பேசுறது நம்ம தமிழ் சமுதாயத்துல யாரும் செய்யறது இல்ல. அரசியல் காரணங்களுக்காக கீர்த்தனாவை இழிவுபடுத்தணும்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்களுடைய சுதந்திரத்தையே குறைக்கிறவங்களை நானும் வன்மையா கண்டிக்கிறேன். ஆட்ஸ் ஆஃப் கீர்த்தனா, சூப்பரா பேசிட்டீங்க, அவங்களுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகா அரசு 100 நாள் அவங்க எந்த ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்றதுக்கு உள்ளாகாம கடந்து வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகா அரசுக்கு தமிழக மக்கள் எல்லாருமே மிக பொறுமையையும் நம்பிக்கையும் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சா கூட, இல்ல என்ன டிலே ஆனா கூட இருக்கட்டும், அவருக்கு சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் மெதுவா செய்யட்டுங்க, என்ன இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் இருக்காங்க. அதுக்காக பாலியல் பிரச்சனைகளையும் போதை கலாச்சாரத்தையும் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் ப்ரையாரிட்டியா இவங்க தே ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ். அவங்க உண்மைதான், போன ஆட்சியில வந்த பிரச்சனை தான். ஆனா போன ஆட்சியில வந்த பிரச்சனைங்கிறதுனாலதான் நாங்க டாக்டர் மாதிரி வேற டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். இந்த டாக்டரும் மருந்து கொடுக்காம அந்த டாக்டர் தான் உனக்கு சரியா மருந்து கொடுக்கலான்னு பேசுறது சரி கிடையாது. ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு, சாரி 3 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு. தே ஹாவ் டு டூ. அதுக்கு சில விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். முதல் விமர்சனம், இன்று பரந்தூர் இல்லை என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. இதை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய, அதாவது திமுக காரங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை நீங்க அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அது ரொம்ப பயங்கரம். உண்மைதான், விளைநிலங்கள் பிரச்சனை தான் ஆகுது, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதற்கான தீர்வை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஏற்கனவே 90% நிலத்தை கையகப்படுத்தி பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. பரந்தூர் வருதுன்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் வந்துருச்சு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, கம்பைன்ட் ஸ்கீம். அங்கேயும் கமிட் ஆயிடுச்சு, இங்கேயும் கமிட் ஆயிடுச்சு. இப்ப இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப அபாயம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அபாயம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அபாயம். பார்டர்லயே சந்திரபாபு நாயுடு அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்லாம் இன்னைக்கு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பாரு. அண்டை மாநிலத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு கவலையால நான் சொல்றேன். எப்படி பரந்தூர் அண்டமானத்துக்கு போகக்கூடாதுன்ற கவலையில சொல்றேனோ, ஏன் சத்தியமா சொல்றேன். இதுல
மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விஜய் அவர்களுக்கு கோரிக்கையா வச்சுக்கிறேன், பரிசீலனை செய்யுங்கள். சேலம் விவசாயிகளுக்கு ஒரு நீதி கிடைத்தது போல பரந்தூரிலும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும் மற்றவங்கெல்லாம் இப்ப நீங்க சொல்றத பார்த்து தமிழக மக்கள் சந்தோஷப்பட்ட அது வேற. நீங்க சொல்றத பார்த்து எதிர்கட்சிகள் சந்தோஷப்படும் போது அதுல ஒரு சந்தேகத்தை நீங்க படணும்னு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அதே போல மேகதாது அணை அது யார் சொல்லியும் கேட்கிற மாதிரி இல்ல. அவங்க உங்க கூட்டணிக்காரங்க உங்க அமைச்சரவையில 2 அமைச்சர் வச்சிருக்கிறீங்க. நவ் இட் இஸ் டைம் ஃபார் டஃப் லவ். அந்த அமைச்சரங்களுடைய வாழை புடிச்சு முறுக்கினாலே, சாரி அப்படி சொன்னா வேற மாதிரி வருது, அந்த அமைச்சர்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே, இல்ல அவங்க மூலமா மூவ் பண்ணாலே டி.கே. சிவகுமார் அவர்களுடைய நிலைப்பாடு மாறும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப காங்கிரஸே உங்க கூட்டணியில இருக்கு, பாராளுமன்ற எலெக்ஷனும் உங்க கூட வருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது அந்த ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனையில் முக்கியமாக மேகதாது அணை பிரச்சனையை நீங்க பெருசா பேசணும். பாட்டுக்கு பாட்டு பாடி சட்டசபையில ஜாலியா இருக்கிறதெல்லாம் ஓகே, அதை நான் பாராட்டல. ஆனா அது ஓகே. நீங்க எந்த ஒரு எம்எல்ஏக்கு பேச வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே அவங்க முதலமைச்சரை பாராட்டுறத அவங்களுடைய தலையாய கடமையா நினைக்கிறாங்க.